வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. புனித அந்தோணியார் உதவியினை அடைய வல்லமை மிகும் ஜெபம். புனிதர்களுள் பெரும் தகைமையும் பேரன்பும் கொண்ட புனித அந்தோணியாரே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்த போது உம்மிடம் விளங்கிய தேவ அன்பு, பிறரன்பு புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை தந்தன. உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன. துயருருவோர் வேண்டியதும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி நலம் புரிந்தீர். இக்கட்டு இடைஞ்சல்களின் போது உம்மிடம் வேண்டியவர் எவரும் பயனடையாது போனதே இல்லை. பிணியாளரின் பிணிகளை போக்கினீர். காணாமல் போனவைகளை கண்டடைய செய்துள்ளீர். துன்பத் துயர வேளையில் உம்மை அழைத்த போது உதவி புரிந்திட விரைந்தீர். இறந்தோருக்கு உயிரளித்தீர். இத்தகைய அருளாளரான உம்மீது நம்பிக்கையோடு முழந்தாட்படியிட்டு இறந்து மன்றாடி கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, இதோ மிகவும் வேதனையோடு உமது பாதத்தில் வைத்த மன்றாட்டை உம் கரங்களில் வீற்றிருக்கும் திரு பாலகனின் செவிகளில் எனக்காக உரைத்தருளும். உமது பரிந்துரையால் எனது மன்றாட்டு நிறைவேறும் என்று நான் முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். இந்நிலையில் என்றும் நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழ அருள் தாரும். ஆமீன். திரு பாலனால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டிற்கு செவிசாய் தருளும். உம்மை வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் புனித அந்தோணியாரே, எனது மன்றாட்டை எனக்கு பெற்று தந்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராகிய ஒளியான இயேசுவே, உமக்கு ஆராதனை. எங்கள் பாவ கரைகளை கழுவி மீட்ட சிலுவையின் நாயகனே, உமக்கு ஆராதனை. புயலையும் கொந்தளிக்கும் கடலையும் ஒரே வார்த்தையால் அடக்கிய பிரபஞ்சத்தின் அரசரே, உமக்கு ஆராதனை. மரணத்தையும் தீமையின் அத்தனை சக்திகளையும் வென்று உயிர் தெழுந்த வெற்றி வேந்தனே, உமக்கு ஆராதனை. வறுமையை போக்கி குறைவற்ற நன்மைகளை வாரி வழங்கும் எங்கள் நல்ல ஆயனே, உமக்கு ஆராதனை.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களை ஆளுகை செய்யும் விடிவெள்ளியே, உமக்கு ஆராதனை. நம்பிக்கையற்ற சூழலிலும் புதிய வழிகளை உருவாக்கும் உன்னத தெய்வமே, உமக்கு ஆராதனை. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றுரைத்த அற்புதரே, உமக்கு ஆராதனை. கோடி அற்புதங்கள் செய்யும் கோமகனே, புனித அந்தோணியாரை போற்றி. அலகையின் கோட்டைகளை நடுங்க செய்யும் ஆற்றலே போற்றி. துன்பக் கடலில் தவிக்கும் ஆன்மாக்களின் தஞ்சம் நீரே போற்றி. இழந்த நன்மைகளையும் உறவுகளையும் மீட்டு தரும் இரக்கத்தின் வள்ளலே போற்றி. வார்த்தையினாலும் வாழ்வாலும் அகிலத்தை ஒளிர செய்த வாக்கு தத்தத்தின் பேழையே போற்றி. மனமாற்றத்தின் வழிகாட்டியே, பாவிகளின் அடைக்கலமே போற்றி. வழியாத நற்றவமே, பதுவை பதியின் காவலரே போற்றி. கொந்தளிக்கும் வாழ்வின் புயல்களை தன் சிலுவை ஜெபத்தால் அமைதிப்படுத்தும் அற்புதரே போற்றி. ஏழைகளின் பங்காளரே, வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கும் உன்னத புனிதரே போற்றி. ஆக தூய்மையின் அடையாளமே, கரைபடாத லீலி மலரின் தூய்மையே போற்றி. பாலன் இயேசுவை தன் கரங்களில் தாங்கும் பேறு பெற்ற பேரருளாளரே போற்றி. இறை வார்த்தையை உலகிற்கு முழங்கிய நற்செய்தியின் ஒளி விளக்கே போற்றி. மூடிய கதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தின் வாசல்களை காட்டுபவரே போற்றி. நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஏழை மக்களின் ஏக்கங்களை தீர்ப்பவரே போற்றி. பொறாமை, கண் திருஷ்டி மற்றும் சதிகாரர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் கேடயமே போற்றி. இல்லங்களில் வறட்சியை நீக்கி மகிழ்ச்சியை மலர செய்பவரே போற்றி. வியாதிகளையும் பிணிகளையும் தீர்க்கும் குணமளிக்கும் வல்லமையே போற்றி. கடன் சுமைகளை நீக்கி பொருளாதார ஆசீர்வாதத்தை வாரி வழங்கும் வள்ளலே போற்றி. இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் மாணவர்களின் கல்விக்கும் ஞானம் தரும் வழிகாட்டியே போற்றி. பிரிந்த குடும்பங்களை இணைத்து சமாதானத்தை நிலைநிறுத்தும் தூதரே போற்றி. தடைப்பட்ட காரியங்களை முன்னேற்ற பாதையில் நடத்தும் வெற்றியின் நாயகனே போற்றி. தாழ்ச்சி, எளிமை, கற்பு ஆகியவற்றின் உன்னத வடிவமே போற்றி. விண்ணகத்தில் இறைவனின் திருமுன்னே எங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசும் மாபெரும் தூதரே போற்றி. இழந்த நம்பிக்கைகளை மீண்டும் மலர செய்து புதிய தொடக்கத்தை தருபவரே போற்றி. இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் எங்களை காத்து ஆசீர்வதிக்கும் எங்கள் அன்பு பாதுகாவலரே போற்றி. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பு பாதுகாவலரும் கோடி அற்புதருமான புனித அந்தோணியாரின் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடும் தெய்வீக ஆசீரோடும் அன்போடு வரவேற்கின்றேன். 10 நூற்றாண்டுகளை கடந்தும் நாடுகள், மொழிகள், கடல்கள் கடந்து நம் இதயங்களில் வியாபித்திருக்கும் அற்புதங்களின் அரசரின் திரு பாதத்தில் நம்முடைய 2026ஆம் ஆண்டின் முழு ஆசீர்வாதங்களையும் பெறச் ஜெபிப்போம். கடந்த 9 நாட்களாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்த கண்ணீரையும் ஏமாற்றங்களையும் சுமந்து கொண்டு பக்தி உருக்கத்தோடு இந்த நவநாள் நாட்களில் நம்பிக்கையோடு ஜெபித்தோம். இன்று ஜூன் 13. நாம் அழுது கேட்ட அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் விண்ணகத்தில் இருந்து விடை கிடைக்கும் உன்னதமான திருநாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத வாக்குறுதி இன்று நம் காதுகளில் அதிர்கின்றது. நம்பிக்கையோடு கேட்டால் நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி முழு விசுவாசத்தோடு
அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கேட்போம். நாம் கேட்கும் மன்றாட்டுகள் நம் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நாம் பெறப்போகும் மாபெரும் தெய்வீக ஆசீர்வாதம். இந்த 2026ஆம் ஆண்டின் மீதமுள்ள நாட்கள் முழுமைக்கும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு கேடயமாக, மங்காத ஒளியாக நம்மை பாதுகாக்கப் போகிறது. உங்கள் வாழ்வில் மூடியிருக்கும் நன்மைகளின் கதவுகள் இன்று திறக்கப்பட போகின்றன. தடைப்பட்ட காரியங்கள் முன்னேறப் போகின்றன. இழந்த நம்பிக்கைகள் மீண்டும் மலர்ந்து ஒரு புதிய தொடக்கம் உங்கள் இல்லங்களில் நிகழப் போகிறது என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வல பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். எங்கள் கோட்டையும் அரணுமாயிருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள இயேசுநாதரே, உமது திரு சிலுவையின் மரணத்தினாலும் நீர் சிந்திய திரு இரத்தத்தினாலும் அலகையின் அத்தனை கோட்டைகளும் தகர்க்கப்பட்டன. இந்த ஆண்டின் முழுமையான பாதுகாப்பை வேண்டி நிற்கும் எங்களை உமது அடைக்கலத்தின் சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்ள உம்மை மன்றாடுகிறோம். இதோ உமது புனித வார்த்தை எங்களை அரண் செய்கிறது. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். அற்புதங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, அன்று கொந்தளித்த கடற்படை கப்பலின் புயலை உமது சிலுவை ஜெபத்தால் அடக்கி மக்களை பாதுகாத்தீரே. அதே வல்லமையோடு இன்று எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்திலும் உமது தூதர்களின் காவலை தந்தருளும். எங்களை அச்சுறுத்தும் கொடிய விபத்துகள், எதிர்பாராத தீ விபத்துகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் யாவற்றிலும் இருந்து எங்களை அதிசயமாய் தப்புவித்தருளும். வேலைக்காகவும் உயர் படிப்பிற்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்லும் எங்கள் பிள்ளைகளின் பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பாதுகாப்பான வழிகளை அமைத்து தாரும். ஏனெனில் உமது வாக்குறுதி எங்களோடு இருக்கிறது. நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். மனிதர்களால் எங்களை நோக்கி வரும் பொல்லாத தீய பார்வைகள், கண் திருஷ்டிகள், பொறாமை பேச்சுகள் மற்றும் அலகையின் ஏவல், பில்லி சூனிய தந்திரங்கள் யாவும் உமது நாமத்தினால் இப்போது சுட்டரிக்கப்படுவதாக. விவிலியம் உரைக்கிறது, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிடுவாய். வஞ்சகர்கள் வைத்த விஷ உணவையே சிலுவையின் அடையாளத்தால் அமுதமாய் மாற்றிய உமது பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களில் பிளவுண்டாக்கும் அலகையின் தந்திரங்கள் விலகட்டும். கணவன் மனைவி இடையே, பெற்றோர் பிள்ளைகள் இடையே இருக்கும் தேவையற்ற மனஸ்தாபங்கள், குடும்ப பிரிவுகள் நீங்கி உமது தெய்வீக அமைதியும் ஒற்றுமையும் எங்கள் இல்லங்களில் இந்த வருடம் முழுவதும் நிலைத்திருக்க செய்யும். சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என்ற வார்த்தையின்படி சமாதானத்தின் கேடயமாக புனித அந்தோணியாரே, உம்முடைய வல்லமை உள்ள அந்தோணியார் சீட்டு ஜெப பாதுகாப்பை எங்கள் குடும்பங்களுக்கு தந்தருளும். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார்.
நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். வழிகளை உருவாக்கும் உன்னத இறைவா, எங்கள் எதிர்காலத்தை உமது கரங்களில் தந்து உமது வாக்கு தத்தங்களின் ஒளியில் நாங்கள் முன்னேற எங்களை ஆசீர்வதித்தருளும். இதோ உமது விவிலியம் எங்களை பலப்படுத்துகிறது. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் எங்கள் இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலைகள் கிடைக்க செய்யும். பணியில் இருப்பவர்கள் தகுந்த பதவி உயர்வையும் வேலை முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ள உமது கிருபை பெருகட்டும். முடங்கி கிடக்கும் எங்கள் தொழில் மற்றும் வியாபார பாதைகள் திறக்கப்பட்டு புதிய நன்மைகளும் நியாயமான லாபங்களும் பெருக புனித அந்தோணியாரை பரிந்து பேசும். வெளிநாட்டு வேலை மற்றும் பயணங்களுக்காக விசா அனுமதி கடிதம் கிடைக்காமல் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் பிள்ளைகளின் தடைகள் யாவும் பனி போல் உருகட்டும். அவர் பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக செய்தார் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் புதிய வாசல்களை திறந்தருளும். வாடகை வீட்டிலேயே என் வாழ்க்கை முடிகிறதே என்று ஏங்கி சொந்த வீடு, நிலம், கட்டிடம் அமைய வேண்டும் என்று தவிக்கும் ஏழை மக்களின் கனவுகளை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தந்தருளும். எங்களை அவமானத்திலும் தூக்கமில்லா இரவுகளிலும் தள்ளி வைத்துள்ள கொடிய வட்டி மற்றும் கடன் சுமைகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை தந்து பொருளாதார பாதைகளை செம்மையாக்கி அருளும். உமது திருச்சொல் கூறுகிறது, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று. திருமண வயதை கடந்தும் பல தடைகளால் திருமணம் தள்ளி போகும் இளைஞர், இளம் பெண்களுக்கு பொருத்தமான நல்ல தெய்வீக வாழ்க்கை துணையை விரைவில் அமைத்து தாரும். வாரிசு இல்லையே என்று ஏங்கி உள்ளம் சோர்ந்து அழும் தம்பதியரின் இல்லங்களை ஆசீர்வதித்து அவர்களின் கருவறைகளை திறந்து மடி நிறைய குழந்தை பேறு என்னும் உன்னத கொடையை தந்தருளும். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் என்று இழந்த நம்பிக்கைகள் யாவும் மீண்டும் மலர்ந்து எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு புதிய ஆசீர்வாதமான தொடக்கம் அமைய புனித அந்தோணியாரை எங்களுக்காக இயேசுவின் பாதத்தில் மன்றாடும். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். குணமளிக்கும் வல்லமையுள்ள எங்கள் நல்ல அயனே, நோய்களினாலும் பிணிகளினாலும் நலிவுற்று மருத்துவமனைகளிலும் படுக்கைகளிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை உமது தழும்புகள் உள்ள கரங்களால் தொட்டு குணமாக்கும்படி மன்றாடுகின்றோம். மருத்துவத்தால் கைவிடப்பட்டு மரண பயத்தோடு இருக்கும் பிள்ளைகளை உமது தெய்வீக இரத்தத்தால் கழுவி அருளும். விவிலிய வார்த்தையின் ஆற்றல் இப்போது எங்கள் உடலுக்குள் பாயட்டும். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் என்று. எங்கள் உடலில் இருக்கும் கொடிய புற்று நோய்கள், இதய நோய்கள், சிறுநீரக பாதிப்புகள் மற்றும் நாள்பட்ட வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலும் வேரோடு பிடுங்கப்பட்டு பூரண சுகம் உண்டாவதாக. இன்றைய நவீன உலகில்
மக்களை வாட்டி வதைக்கும் கொடுமையான மன அழுத்தம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தூக்கமின்மை மற்றும் தற்கொலை எண்ணங்களை தூண்டும் கொடிய மனச்சோர்வு அத்தனையிலிருந்தும் எங்கள் மனதிற்கு முழுமையான விடுதலையையும் தெய்வீக அமைதியையும் தந்தருளும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறை இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதிவழி நடத்திடுவார் என்ற இறைவார்த்தையின் படியும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கின்படியும் எங்களுக்கு நிம்மதியான இளைப்பாறுதலையும் புத்துணர்ச்சியையும் தந்தருளும். எங்கள் இல்லங்களில் இருக்கும் குழந்தைகளின் உடல் நலனை ஆசீர்வதித்து அவர்களை எல்லா விதமான தொற்று நோய்கள், பலவீனங்கள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்தருளும். திருப்பாடல் கூறுவது போல, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். இந்த தெய்வீக வார்த்தைகளின்படி புனித அந்தோணியாரின் கரத்தில் இருக்கும் லிலி மலரை போல எங்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் எப்போதும் தூய்மையோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் புது பலத்தோடும் இந்த ஆண்டு முழுவதும் துலங்க செய்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, சோதனைகள் நம்மை தாக்கும் போதெல்லாம் அழுகையை ஓட ஓட விரட்டி அடிக்க நம் புனித அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுத்த கேடயம்தான் அந்தோணியார் சீட்டு ஜெபம். இப்போது உங்கள் இல்லங்களின் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் தொழில் மற்றும் எதிர்காலத்தின் மீது இந்த சிலுவையின் வெற்றியை நாம் விசுவாசத்தோடு பறைசாற்றுவோம். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை கூறுங்கள். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துராதிகளாகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்திராதிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதும் அல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். காணாமல் போனவற்றை கண்டடையவும் பிற வேண்டுதல் நிறைவேறவும் ஜெபம். நீங்கள் இழந்த காரியங்களை மனதில் நினைத்து உருக்கமாய் சொல்ல வேண்டிய ஜெபம். ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே, தேவரில் காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே. நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும்படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும். திருவிவிலியத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தையில் கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் என்று எழுதியுள்ளவாறு என் வாழ்வில் நான் இழந்த அத்தனை நன்மைகளையும் கண்டடைய செய்தருளும். நான் போக்கடித்த பொருட்கள் மட்டுமல்ல சுவாமி, என் குடும்பத்தில் நான் இழந்த நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம், அன்பு மற்றும் பொருளாதார ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் உமது பரிந்துரையால் நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்ற இறை வார்த்தையின்படி என் வாழ்வில் அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து என் நீண்ட கால வேண்டுதல்கள் யாவும் இந்த திருநாளில் நிறைவேற
உமது வல்லமையுள்ள கரங்களை நீட்டி என்னை ஆசீர்வதித்தருளும். தேவரீரை கொண்டு இப்பேர்க்கொத்த மேலான அதிசயங்களை செய்விக்கிற ஆண்டவரை நான் மென்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிணி நீங்க ஜெபம். உடல் நலக் குறைவோடு இருப்பவர்கள் தங்களின் பலவீனமான உறுப்புகளின் மீது கைகளை வைத்தும் மற்றவர்கள் நோயாளிகளை மனதில் நினைத்தும் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர்த்தெழுப்பியவரே, அடியாளான நான் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கி என் பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் என் பிணி அகலும் என்பதை நான் முழுமையாக விசுவசிக்கிறேன். திருவிவிலியத்தில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றும் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்றும் எழுதியுள்ளவாறு உமது பரிந்துரை வழியாய் ஆண்டவர் இயேசுவின் குணமளிக்கும் தெய்வீக வல்லமை இப்போது என் உடலில் பாய்வதாக. என் உடலை வாட்டும் நாள்பட்ட வியாதிகள், வலிகள், பலவீனங்கள் மற்றும் மனச்சோர்வுகள் அனைத்தும் இயேசுவின் திருநாமத்தினால் இப்போதே என்னை விட்டு நீங்கி ஓடட்டும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் என்ற இறை வார்த்தையின்படி எனக்கு புது பலத்தையும் நீண்ட ஆயுளையும் பூரண ஆரோக்கியத்தையும் தந்தருளும். நீர் எனக்கு செய்யும் இந்த மாபெரும் கருணைக்கு நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னால் ஆன தருமம் செய்வேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். நமது பேச்சுகளாலும் வார்த்தைகளாலும் செய்த தவறுகளை நினைத்து நாவை காத்துக்கொள்ளும் வரத்திற்காக விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி பிறரையும் எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. மரணத்திற்கு பின்பும் அழியாமல் புதுமையாக விளங்கும் உமது தூய நாவின் மகிமையை நினைத்து இறைவனை போற்றுகிறேன். நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் வீண் பேச்சுகளாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். திருவிவிலியத்தில் ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என்று எழுதியுள்ளவாறு தீய சொற்கள் என் நாவிலிருந்து வராதபடி என்னை காத்துக்கொள்ளும். நான் என் நாவால் கட்டி கொண்டதும்
கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் புறம் கூறுதல், பொய் பேசுதல் மற்றும் கோப வார்த்தைகளுக்கும் இறைவனிடம் மன்னிப்பை பெற்று தந்தருளும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்ற இறை வார்த்தையின்படி இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நல்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் என் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்தி இருக்கிற தேவபாலனை மன்றாடி எனக்கு அடைந்தருளும்படி உம்மை உருக்கமாக மன்றாடுகிறேன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். சடதி மரணத்தினின்று காக்கும் சிலுவை பாதுகாப்பு ஜெபம். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் முன் தன் வலது கை கட்டை விரலால் நெற்றியில் INRI என்ற எழுத்துக்களை சிலுவை அடையாளமாக வரைந்து கொண்டு முழு விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய உன்னத பாதுகாப்பு ஜெபம். இயேசு நசரேயன், யூதர்களின் அரசே, என்னை நிர்பாக்கிய சாவினின்றும் சடுதி மரணத்தினின்றும் காத்தருளும். என் உயிரின் அதிபதியாகிய ஆண்டவர் இயேசுவே, சிலுவையின் மேல் உமது திரு தலைக்கு மேல் எழுதப்பட்ட INRI என்னும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இரவு நேரத்து பயங்களுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நாங்கள் அஞ்சாதபடி உமது திரு இரத்த கோட்டையை எங்கள் நெற்றியில் அடையாளமாக வரைந்து கொள்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதியை நாங்கள் விசுவசிக்கின்றோம். நீ படுக்க போகும்போது உன் மனதில் அச்சமிராது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். பொல்லார் திகில் அடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே. அற்புதங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, அன்று கொந்தளித்த கடலையும் அலகையின் தாக்குதல்களையும் சிலுவையின் அடையாளத்தால் விரட்டி அடித்தீரே. இன்று இரவு நாங்கள் உறங்க செல்லும் போது எந்த ஒரு தீ ஆவியின் தொல்லைகளோ, பொல்லாத கனவுகளோ, தீ விபத்துகளோ எங்களை அணுகாதபடி உமது பரிந்துரையால் எங்களை காத்து கொள்ளும். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர் என்ற இறை வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பத்தில் எவருக்கும் எந்த ஒரு விபத்தோ, நிர்பாக்கிய சாவோ, ஆயத்தமில்லாத சடுதி மரணமோ நேரிடாதபடி உமது கரங்களில் வீற்றிருக்கும் தேவபாலன் இயேசுவின் தெய்வீக பாதுகாப்பை எங்களுக்கு பெற்று தந்தருளும்படி உம்மை உருக்கமாக மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமைத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திரு கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள்
உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்து எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரை, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சுரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்கள் ஆகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி.
புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவத்தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பெரு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான
புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பிரியமான அடியார் புனித அந்தோணியாரின் திருநாள் அன்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஏறெடுத்த இந்த ஜெபங்களை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். திருவெளிபாடு 8ஆம் அதிகாரம் 4 அச்சாம்பிராணி புகையிறை மக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வான தூதரின் கையில் இருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது என்று எழுதியுள்ளவாறு எங்களது இந்த ஜெபங்கள் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. நாங்கள் நாவினால் உச்சரித்த அத்தனை தேவைகளும் உள்ளத்தில் நினைத்த அத்தனை ஏக்கங்களும் இயேசுவின் திருநாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டன என்பதை விசுவசிக்கின்றோம். இன்றைய ஜெபத்தின் வல்லமை எங்கள் குடும்பங்களை சுற்றி ஒரு வேலியாக அமையட்டும். எந்த ஒரு தீய சக்தியும் வறுமையும் நோயும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அணுகாதபடி புனித அந்தோணியாரின் பரிந்துரை எங்களை தாங்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம்முடைய ஜெப ஜீவியம்தான் நமக்கான ஆகப்பெரிய கேடயம். சோதனைகள் வரும்போதெல்லாம் சோர்ந்து போகாமல் சிலுவையின் வல்லமையையும் புனிதரின் பரிந்துரையையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இனி வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியாரின் அற்புத ஜெபத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். வாரத்தின் ஒரு நாளை நம் புனிதருக்காக ஒதுக்கி நாம் தொடர்ந்து கூட்டு ஜெபத்தில் ஈடுபடும் போது இன்னும் எண்ணற்ற மாபெரும் புதுமைகளை நம் வாழ்வில் நாம் காணப்போகிறோம். புனித அந்தோணியாரின் உன்னதமான ஆசீரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பங்களோடும் இந்த வருடம் முழுவதும் என்றும் தங்கியிருப்பதாக. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அல்லேலூயா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே,